இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று வியாழக்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று செல்வர் ஒருவரையும் லாசர் ஒருவரையும் ஆண்டவர் ஒப்பிட்டு ஓர் அருமையான கதையின் வழியாக பரிசேயர்களுக்கு தன்னுடைய விண்ணக பரிசை விளக்குகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, பகிர்வோம் ஆசை பெறுவோம். ஒரு புறம் சோறு பட்டினி கிடைக்கிறது, மறுபுறம் வயிறு பட்டினி கிடைக்கின்றது என்கின்றது புது கவிதை. சமுதாயத்தில் சுரண்டும் கூட்டம் சுரண்டிக்கொண்டே இருப்பதால் தான் ஏழ்மையும் வறுமையும் கூடிக்கொண்டே போகிறது. இந்த நிலை மாறவே நம் ஆண்டவர் இயேசு ஏழை லாசர் செல்வந்தர் ஓமையை கூறி பகிர்ந்து வாழ நம்மை அழைக்கின்றார். மனிதர்கள் நாம் தன்னலத்தால் பேராசையால் பகிர்ந்து வாழ மறுக்கின்றோம். யூத பார்வையில் மட்டுமல்ல, நமது பார்வையிலும் செல்வம் அந்தஸ்து என்பவனையெல்லாம் கடவுளின் ஆசையாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இறைவனின் பார்வையில் ஏழையோர் பேறு பெற்றவர்கள் என்பதை இயேசு உணர்ந்திருக்கின்றார். செல்வரது நம்பிக்கை இறைவன் மீது இல்லை, தம் மீதுதான், தம் செல்வத்தின் மீதும் மட்டுமே இருந்தது. இந்த செல்வந்தர் எந்த பாவமும் புரியவில்லை, லாசருக்கு எந்த தீங்கும் விளைவிக்கவில்லை. ஆனால் அவருடைய வீட்டிற்கு முன்பாக இருந்த அந்த லாசரை அவர் கண்டுகொள்ளவில்லை. கண்டுகொள்ளாமையும் அக்கறையற்ற தன்மையுமே ஆண்டவர் இந்த நாளில் சாடுகிறார். நம்முடைய குடும்பத்திலும் நம்மோடு இருக்கக்கூடிய நபர்களை கண்டுகொள்ளாமை, கரிசனை இல்லாமை, புரிந்து கொள்ளாமை அல்லது அவருடைய தேவையை பூர்த்தி செய்யாமை, இவை அத்தனையும் அந்த செல்வந்தரை போலத்தான். இதோ நாமும் அந்த செல்வந்தனை போல இல்லாமல் ஏழை லாசரை போல ஆண்டவரை மட்டும் நம்பி வாழ்ந்தோம் என்றால் கண்டிப்பாக விமோச்சனமும் விடுதலையும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் இணைந்து ஜெபிப்போம்.